த லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே பாவ பரிகாரமாக ஒரு மிருகம் பலியிடும் பொழுது அதன் இரத்தம் ஏன் சிந்தப்படுகிறது என்பதற்கான காரணம் விளக்கப்படுகிறது. அந்த மிருகத்தின் இரத்தம் அதன் உயிருக்கு அடையாளமாக இருக்கிறது. விதமாக ஒரு மனிதனின் பாவத்துக்காக சிந்தப்படும் இரத்தம் ஒரு உயிர் கிரயமாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டதால் ஒரு மனிதனுடைய பாவ நிவாரணம் பெறுகிறான். அதாவது மனிதனின் பாவத்துக்காக அவனுடைய உயிர் கொடுக்கப்பட வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவனது இடத்திலே ஒரு மிருக உயிர் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது அவர் பாவியின் உயிருக்கு பதிலாக அவனது இடத்தில் தமது உயிரை கொடுத்தார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் பாவமில்லாமல் தேவனுக்கு முன்பாக அவர் பூரண பரிசுத்தராக இருந்தபடியால் அவருடைய இரத்தம் விலையேற பெற்றது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அனைவருக்கும் பரிபூர்ண இரட்சிப்பை அது பெற்றுத்தருகிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் என்று ஆண்டவராகிய தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே பல்வேறுபட்ட கட்டளைகள் கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். முக்கியமாக 2வது வசனத்திலே 19 அதிகாரம் 2வது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தமது பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறார். தன் பிள்ளைகளும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அங்கே தம்மை சுற்றியுள்ள அஞ்ஞான தேசத்தாரின் பாவங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இவர்களை விட்டு விலகி அன்புடனும் நீதியுடனும் தமக்கு ஊழியம் செய்து தங்கள் தெய்வீக சுவாபத்தை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். பரிசுத்தராக இருக்கும்படியான இந்த அழைப்பு முதலில் தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி காட்ட அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்கனவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கொடுக்கப்படுகிறது. விசுவாசிகளின் ஒவ்வொரு தலைமுறை மக்களும் தேவனுடைய தன்மைகளை தம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் கற்றுத்தருகிறது. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பரிசுத்தத்தை நமது வாழ்க்கையிலே காத்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இங்கே 18வது வசனத்திலே பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கட்டளையை அவர் முக்கியமாக நமக்கு தருகிறார். நம்மோடு தொடர்பு கொள்ளும் எவரையும் பிறர் என்று நாம் நமக்கு அருகில் அடுத்த வீட்டில் குடியிருப்பவர்கள் மற்ற எல்லோரிடம் நாம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதப்பட்ட 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் அங்கே மேற்கோளாக கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே பாவத்துக்குரிய அநேக தண்டனைகளை இங்கே கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இன்னும் நீ இஸ்ரவேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிடத்தில் எவனாகிலும் உன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேக்கு கொடுத்தால் உன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பான சில கட்டளைகளை அவர் தருகிறார். அந்நியர்களோடு உள்ள உறவிலே அந்நியர்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றக்கூடாது. நாம் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டி கர்த்தருடைய கட்டளைகளை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
ஆமென்.